எவ்ரிவன், நான் உங்கள் மிஸ் அன்னோன் அண்ட் இந்த வீடியோவில் 1959 இந்தியாவையே திரும்பி பார்க்க வச்ச KM நானாவதி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா கேஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கவாஸ் மணிக்ஷா நானாவத்தின்றவர் இந்தியன் நேவியில் கமாண்டராக இருக்கார். வேலை விஷயமாக இங்கிலாந்து போகிறாரு அண்ட் அங்கே சில்வியான்ற பொண்ணை மீட் பண்ணி 2 பேரும் லவ் பண்ணுறாங்க. அப்புறம் கல்யாணமும் பண்ணிவிட்டு இந்தியா வந்துடுறாங்க. அவங்க 2 பேர்த்துக்கும் 3 பசங்க பிறக்கிறாங்க. இப்படி சந்தோஷமாக போயிட்டு இருந்த இவங்க வாழ்க்கையில் யூனிவர்சல் மோட்டார்ஸில் வேலை பார்க்குற அஹூஜான்றவர் என்ட்ரி தராரு. அண்ட் இவர் நம்ம நானாவதிக்கு ரொம்ப வருஷமாக ஃப்ரெண்டாக இருக்கார். நானாவதி ஒரு அசைன்மெண்ட்காக 6 மாதம் வீட்டை விட்டு தூரமாக போயிடுறாரு. அப்போ சில்வியாவுக்கும் பிரேம் அஹூஜாவுக்கும் நட்பு உருவாகுது. அது காலப்போக்கில் காதலாக மாறுது. சில்வியா பிரேம் அஹூஜாவை தன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்குறாங்க. ஆனால் அவர் மறுத்துடுறாரு. இந்த சமயத்தில் தான் நானாவதி வீட்டுக்கு வராரு. இவருக்கு சில்வியாவோட நடவடிக்கையில் ஏதோ மாறுதல் தெரியுது. ஸோ என்னாச்சுன்னு கேட்குறாரு. இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரியாத சில்வியா நடந்த உண்மையெல்லாம் இவர்கிட்ட சொல்லிடுறாங்க. நானாவதி சில்வியாவையும் தான் பசங்களையும் சினிமா தேட்டரில் விட்டுட்டு நேவி பேஸ்க்கு போய் பொய்யான காரணம் சொல்லி ரிவால்வரை எடுத்துட்டு பிரேம் அஹூஜாவோட ஆஃபீஸ்க்கு போகிறாரு. அண்ட் அங்கே அவர் இல்லாததுனால அவரோட வீட்டுக்கு போகிறாரு. அப்போதான் பிரேம் அஹூஜா குளிச்சுட்டு ஒரு டவலோடு நின்றுட்டுருக்காரு. நானாவதி அவரை சில்வியாவை கல்யாணம் பண்ணிட்டு தான் பசங்களையும் பார்த்துக்க சொல்கிறாரு. அதுக்கு பிரேம் அஹூஜா படத்தில் வர வில்ல மாதிரி நான் இப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டால் நிறையா பேரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறாரு. இதனால கோவப்பட்ட நானாவதி தான் வச்சிருந்த ரிவால்வரில் 3 டைம் பிரேம் அஹூஜாவை சுட்டுடுறாரு. அவரே போய் போலீஸ் ஸ்டேஷனில் சரண்டரும் ஆயிடுறாரு. இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வருது. இந்த கேஸை பற்றி இந்தியா ஃபுல்லாக பேசப்பட்டிருக்கு. நானாவதிக்கு மக்களுக்கு இடையில் ஆதரவும் கூடியிருக்கு. இதில் முக்கிய பங்கு வகித்தது பாம்பேயில் இருந்த பிளிட்ஸ் பத்திரிக்கை தான். நானாவதியும் பார்சி கம்யூனிட்டியை சேர்ந்தவர் அண்ட் இந்த பிளிட்ஸ் பத்திரிக்கையை நடத்தினவரும் பார்சி கம்யூனிட்டியை சேர்ந்தவர். ஸோ அந்த பத்திரிக்கையில் நானாவதியை தேசப்பற்று உடைய ஒரு ஹீரோவாக தான் போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. 25 பைசாக்கு வித்துட்டு இருந்த இந்த பத்திரிக்கை இந்த சமயத்தில் 2 ரூபாய்க்கு விற்கப்பட்டிருக்கு. இப்போ US கனடாலலாம் இருக்க மாதிரி ஜூரி சிஸ்டம் அப்போது இந்தியாலேயும் இருந்தது. இந்த சிஸ்டம் என்னென்னா, பொதுமக்கள் சில பேர் கோர்ட்டில் இருப்பாங்க அண்ட் அவங்க எந்த தரப்புக்கும் ஆதரவாக இல்லாமல் நேர்மையாக முடிவெடுப்பாங்க. ஆனால் இந்த கேஸில் நானாவதி கொலை பண்ணியிருந்தாலும் ஜூரி எமோஷ்னலாக முடிவெடுத்து இவர் தப்பு பண்ணலைன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் செஷன் ஜட்ஜ் இந்த தீர்ப்பை வழங்காமல் இதை ஹைகோர்ட்டுக்கு ரெஃபர் பண்ணுறாரு. ஹைகோர்ட்டும் இந்த கேஸை ஃப்ரெஷ்ஷாக எடுத்து நடத்த முன் வராங்க. இந்த கேஸில் நானாவதி கொலை பண்ணாரா இல்லையான்றது பிரச்சனை இல்லை. அவர் இதை திடீர்னு கோவத்தில் பண்ணாரா இல்லை பிளான் பண்ணி பண்ணாரான்றது தான். ஃபர்ஸ்ட் கேஸில் IPC செக்ஷன் 304 படி மேக்ஸிமம் 10 இயர்ஸ் ஜெயில் தண்டனை கிடைக்கும். ஆனால் ப்ரீ பிளான்டு மர்டராக இருந்தால் IPC செக்ஷன் 302 படி லைஃப் டைம் இம்ப்ரிசன்மெண்ட் கிடைக்கும். டிஃபென்ஸ் தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, நானாவதி சூசைட் பண்ணிக்க தான் ரிவால்வர் எடுத்தார். தான் இறந்த அப்புறம் தான் ஃபேமிலி நல்லா இருக்கணும்னு தான் பிரேம் அஹூஜாவை சில்வியாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்க போனார். அண்ட் அங்கே நடந்த கை கலப்பில் ஆக்சிடென்டலாக பிரேம் அஹூஜா இறந்துட்டாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் ப்ராசிக்யூஷன் தரப்பு நானாவதி கோவம்லாம் படாமல் நிதானமாக தான் பிரேம் அஹூஜா வீட்டுக்கு போனார். அண்ட் அப்படி அங்கே ஏதாவது கை கலப்பு நடந்திருந்தால் அஹூஜாவோட டவல் கலண்டிருக்கணும். ஆனால் அப்படி எதுவுமே நடக்கலை. அண்ட் இது எல்லாமே 1 நிமிஷத்தில் முடிஞ்சிருச்சுன்னு விட்னஸ் அண்ட் எவிடன்ஸோட ப்ரூவ் பண்ணுறாங்க. அதை ஹைகோர்ட் ஏற்றுக்கிட்டு நானாவதிக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துட்றாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்கிறாரு அண்ட் அங்கேயும் இதே தண்டனை தான் தரப்படுது. மக்களில் நிறைய பேர் நானாவதியை ரிலீஸ் பண்ண சொல்லி பாம்பே கவர்னருக்கு பெட்டிஷன்லாம் போடுறாங்க. அப்போ பாம்பேயோட கவர்னராக இருந்தது நேருவோட சகோதரி விஜயலட்சுமி பண்டிட். ஆர்டிகல் 161 படி கவர்னர் நினச்சா ஒருத்தரை மன்னிச்சு ரிலீஸ் பண்ண முடியும். விஜயலட்சுமி பண்டிட்டும் நானாவதியை ரிலீஸ் பண்ணிடலாம்னு பார்க்குறாங்க. ஆனால் கொலை செய்யப்பட்ட பிரேம் அஹூஜா சிந்தி கம்யூனிட்டியை சேர்ந்தவர். இப்போ நானாவதியை ரிலீஸ் பண்ணால் இது கம்யூனல் ரையாட்டாக மாறிடும்னு யோசிச்சுட்டு இருந்த சமயத்தில் தான் சிந்தி கம்யூனிட்டியை சேர்ந்த பாய் பிரதாப்ன்றவர் ஜெயிலில் இருக்கார். இவர் சுதந்திர போராட்டத்தெல்லாம் ஈடுபட்டவர். இம்போர்ட் லைசன்ஸை மிஸ்யூஸ் பண்ணதுக்காக ஜெயிலில் இருக்கார். இவரும் பாடன் பண்ண சொல்லி ரெக்வெஸ்ட் பண்ணுறாரு. இதுதான் சான்ஸ்னு நானாவதியையும் பாய் பிரதாப்பையும் ஒரே நாளில் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. 3 வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிச்சு ரிலீஸ் ஆன அப்புறம் நானாவதி தான் ஃபேமிலியோட கனடா போய் செட்டில் ஆயிடுறாரு.
இந்த கேஸை பேஸ் பண்ணி சில படங்களும் வெப் சீரிஸும் கூட எடுக்கப்பட்டிருக்கு. இந்த கேஸ்க்கு அப்புறம் இந்தியாவில் ஜூரி சிஸ்டம் சீக்கிரமாகவே அபாலிஷ் பண்ணப்பட்டது. அண்ட் இந்த கேஸில் ப்ராசிக்யூஷன் தரப்பில் இருந்த ராம் ஜெத்மலானியோட கெரியர் பீக்குக்கு போக ஆரம்பித்தது. ஸோ இந்தியாவையே திரும்பி பார்க்க வச்ச சில முக்கியமான கேசஸில் இதுவும் ஒன்று. இந்த கேஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் ஜுடிஷியரி அன்லீஸ்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் மிஸ் அன்னோன் சைனிங் ஆஃப்.